வல்ல பரிசுத்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட காலை இறைவத்துக்கு நன்றி. வார்த்தையை மகிமைப்படுத்த அடியார் மறைத்து நீர் பேசும். இந்த வார்த்தைக்கு அவளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. நீர் பாதுகாக்கிற தேவன் என்று அறிய வைங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நானே உனக்கு கேடகம் மகாபெரிய பலனமாக இருக்குன்னு சொன்னவர் உங்கள் வாழ்க்கையில், ஜீவியத்தில், ஊழியத்தில், பிஸ்னஸில், குடும்பங்களில், எதிர்கால திட்டங்களில் அவரையே உங்களுக்கு பாதுகாப்பு. இதுவரையும் நடந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், விரோதங்கள் எல்லாம், பகைகள்லாம் கூண்டோடு ஒடியும். கர்த்தரை முன்னே நின்று தீங்கு நாளில் கூடார மரவையில் ஒளிச்சு வச்சு நம்மளை கண்மலை உயர்த்துகிற தேவனாக நிற்கிறார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களை வெற்றி சிறந்தான் நிற்க வைப்பார். இன்றைய தியானம் எபேசியர் 6:16. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் இல்லுங்கள். அடுத்து விசுவாசம் ஒரு கேடகம். தேவனா மேல வைக்கிற விசுவாசம் கேடகம். அப்போ தேவன் மேல வைக்கிற விசுவாசம் தான் நமக்கு கேடகமா இருக்கு. அப்போ தேவன் வைக்கிற விசுவாசத்துல தேவனே நமக்கு பாதுகாவலராக வந்துடுறார். அங்கே நிற்கிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுகிற அந்த ஆயுதங்களை, போர் ஆயுதங்களை தரித்து கொள்ளுகிற போர் வீரர்கள், அதில் பல ஆயுதங்களை குறித்து சொல்லப்படும். அதில் ஒரு விசேஷித்த ஆயுதம் நம்ம எதிராளிகளிலிருந்து தன்னை காத்துக்கொள்ளவும் எதிராளி மேற்கொள்ளவும் கூடிய ஒரு ஆயுதம்தான் கேடகம். எல்லாவற்றுக்கும் மேலாக எதிராளி சத்துரையிற அக்கினி ஆஸ்திரங்களை முறியடிக்கத்தக்கதான விசுவாசங்கிற கேடகத்தை பிடிக்கும். இப்போ நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் நமக்கு ஒரு கேடகம். தேவன் மேலே விசுவாசங்கிறது அவர் ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தர் ஒருவர் உண்டு. நம்புகிறவருக்கு பலனை விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். கிதியோன் பயந்து போனான், எதிராளியை பார்த்து பயந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் சொல்ற பராக்கிரமசாலிங்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேங்கிறார். பயந்து ஜெபிக்கிறவனை பார்த்து பராக்கிரமசாலினார், நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னார். அவ்வளோதான், எந்திரிச்சு போயிட்டான். நீ போ. ஒரே மனுஷனை முறியடிக்கிற போல அந்த விசுவாசத்தை, அவர் என்னோடு இருக்கிறாருங்கிற விசுவாசத்தோடு போனான். அங்கே போய் பல லட்சக்கணக்கான கடற்கரை மல்லத்தனை கூட்டத்தை தோற்கடிச்சிட்டான். இதை கேட்குற அண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறான்னு விசுவாசிங்க. வியாதியாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், குழப்பங்களாக இருந்தாலும், எதிர்த்து வருகிற எவ்வளோ பெரிய ஒரு உலகமே திரண்டு வந்தாலும் பயப்பட வேண்டாம். உலகத்திற்கு நமக்கு இருக்கிற பெரியவர். இந்த விசுவாசங்கிற கேடகத்தை கையில் எடுங்க. ஆமாம், விசுவாசம் தான் நமக்கு ஒரு கேடகம். தேவனுக்கு விசுவாசம், உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசத்தோடு நில்லுங்க, தேவன் செயல்படுவார். நீங்கள் நிற்கிறது விசுவாசத்தோடு நின்னா போதும், தேவன் செயல்பட ஆரம்பிச்சுவார். 2 முறை பெலிஸ்தர் தாவீது ராஜாவா உட்கார்ந்த உடனே சண்டைக்கு வந்தாங்க. முதல் முறை நேராக போனார், 2வது முறை மறைஞ்சு பின்னாடி போனார். 2 இடத்துலையும் கர்த்தர் சொன்ன, நான் உனக்கு முன்னாடி போகிறேன்னார். நீ போ, நான் உனக்கு முன்னாடி போய் எதிராளியை அடிச்சிடுறேன் அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போ, யுத்தத்துக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். என் விசுவாசம் இருந்தால் போதும், நான் செயல்பட ஆரம்பிச்சிடுவேன். இந்த யுத்தம் கர்த்தருக்குரியது, உங்களுக்குரியது இல்லை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துக்குள்ளே வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உலகம், மாமிச, பிசாசு அனுதினமும் போராடும். அந்த யுத்த களத்திலெல்லாம் நீங்கள் நிற்கும் போது சொல்லுங்கள், தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுறாரு, என் சார்பில் நிற்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னே சொல்லுங்கள். நம்ம பட்சத்தில் நிச்சயமாக இருக்கார். கண்டிப்பாக நம்ம எதிர்த்து நிற்கிற கடற்கரை மலத்தின கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே மனுஷனை முறியடிக்கிற போல கர்த்தர் முறியடித்து நமக்கு வெற்றியை தருவார். கடற்கரை மண்டலத்தினை சேதப்படுத்தாமல் முன்னே நின்று பாதுகாக்கிறவர் தான். கடற்கரை மண்டலத்தின் கூட்டத்தை ஓட வைக்கிறவர் தான். அவர் முன்னே நின்னாலே போதும், எதிர்த்து எவனும் வரமாட்டான், ஓடியே போயிடுவான் எதிராளி. அவர் நின்னா போதும், அந்த எதிராளி எகிற அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் தடுத்துருவார். ஈரான் இஸ்ரேல் யுத்தங்கள்ல இவன் எகிற ஆயுதங்கள் எல்லாம் அவன் தடுக்கிறது மாதிரி தேவன் முன்னே நின்று நமக்கு கேடகமா நின்று நடத்துறது மாத்திரமல்ல, நமக்கு பலனா நின்று ஜெயத்தை தருவார். எதிராளி எகிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அப்படியே அவருடைய வல்லமை தடுத்து தடுத்து அழிச்சிருவார். தடுத்து அந்த கிரியெல்லாம் அழித்து நம்மளை ஜெயமில்லவனாக கொண்டு நிறுத்துவார். செழிப்பான மேட்டில் போய் நிறுத்துவார். அப்படிப்பட்ட மகத்தான தேவன் தான் நம்ம ஆராதிக்கிறவர். கட்டாயம் அந்த விசுவாசங்கிற கேடகத்தை பிடிச்சு நில்லுங்க.
ஜெயம் நமக்கு. குதிரை எத்தனை நாட்கள் பயிற்றுவிக்கப்பட்டாலும் ஜெயம் கர்த்தரால் வரும். சுவாசிங்க, உலகத்தை ஜெயித்து வாழுங்க. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறான். நல்ல பிதாவே, ஆமென்.